ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பச்சை மோச்சக்காலம் ரொம்ப சீசனுங்க. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதனா செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரி தானே சாப்பிட்டு இருப்போம், இல்லைனா பச்சையாக வேக வச்சு சாப்பிட்டுருப்போம். இதில் நம்ம பீர்க்கங்காய், பச்சை மொச்சக்காய் போட்டு ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இப்போ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் உங்களுக்கு சின்னதாக கட் பண்ண வேணால் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோம்னா இதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால தான் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக அது வரும் இல்லைங்களா, அந்த கலரில் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கு தக்காளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பீர்க்கங்காவை நான் தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம டைரெக்டாக சேர்த்துடணும். நம்ம தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில் போட்டோம்னா அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே போயிடுங்க. அது நம்ம வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், தோல் சீவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம கழுவிடணும். மேக்ஸிமம் எல்லா காயுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடக்கூடாது. இந்த கருப்பாயில் கத்திரிக்காய், வாழைத்தண்டு கூட மேக்ஸிமம் நான் கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்படியே வேக வச்சுருவேங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் நம்ம போடணும். மற்றபடி எல்லா காய்களையுமே நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அலசிட்டு தான் சேர்க்கணும். இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். பீர்க்கங்காய் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா அது சீக்கிரமாக வெந்துடுங்க. அது ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. இது கூட நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா உள்ளே சேர்த்துலாம். அதுக்கப்புறமா அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் பச்சை மொச்சக்காய் ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் நம்ம குக்கரில் கூட வேக வைக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் வேக வச்சோம்னாலே அது வெந்துடும். உப்பு போட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே சேர்த்துட்டு மசாலா கொஞ்சம் அது கூட நான் மிக்ஸ் ஆகிறதுக்காக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டு இருக்கும். வேணான்றவங்க அப்படியே விட்டுடலாம். தேங்காய் பால் நான் கம்மியாக இருந்ததுனால அது கூட நான் ஒரு 5 முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த பால் மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா அதில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும் பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. பச்சை மொச்சக்காய், பீர்க்கங்காய் போட்டு ஒரு குருமா. சைடில் நான் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான். இனி சாப்பிட வேண்டியதாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள். அவ்வளோ நமக்கு செலவும் ஆகாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.